நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எனக்கு இட்ஸ் அ வெரி ஒரு எமோஷனல் ஸ்டேஜாக இருக்கு. அண்ட் திஸ் இயர் இஸ் பீன் அ வெரி குட் இயர் ஃபார் மீ as a director. படம் ரிலீஸ் பண்ணல, ஆனால் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இது வந்து எனக்கு எல்லாருமே படத்தை பற்றி நிறைய பேசிட்டாங்க. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் சுரேஷ். சுரேஷ் வந்து இஸ் a வெரி பேலன்ஸ்ட் பர்சன். அவனை மாதிரி ஒரு பேலன்ஸாக நான் பார்க்கவே முடியாது. எந்த சுச்சுவேஷனையும் ரொம்ப நிதானமாக, காமாக, ரொம்ப ஜஸ்ட்னும் போது ரொம்ப நேர்மையாக, எத்திக்கலாக ஹேண்டில் பண்ணுவான். எது கரெக்ட் அப்படின்றதுல he will stand by the right. இப்போ நான் பண்ணுறது தப்பாக இருந்தாலும் அது நான் பண்றதுக்காக ஏத்துக்கிற ஆள் கிடையாது சுரேஷ். அது தப்புன்றத அவன் சொல்ற விதத்துல அவனுடைய தன்மை இருக்கும். He is never been someone who will ஒரு அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸெப்ஷனலாக இருக்கும் சுரேஷ் கிட்ட. அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து அவனுக்கு இந்த படத்தை சரியா எடுத்து முடிச்சு, நார்மலாக படம் முடியும் போது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ஒரு ரிஃப்ட் இருக்கும். இங்கே இருக்க ப்ரொடியூசர் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ்னாலே சொல்லிடணுமா? லாஸ்ட்டாக எனக்கு ஃப்ளோவில் வந்துருச்சு, சொல்லிடுறேன். லலித் சார் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு கார் கிஃப்ட் பண்ணுறாரு படம் முடிச்சுட்டு. அது வந்து தட் இஸ் பிகாஸ் அந்த அவனுக்கு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியும் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் சரியாக இருந்தது ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு படத்தை எடுக்கிறது, அந்த ஒரு முதல் படம் எடுக்கும்போது இருக்கிற ப்ரெஷர், நமக்கு அது செல்ஃப் டவுட்டு, செல்ஃப் கொஸ்டின்ஸு. இப்போ வந்து ஓகே இந்த படம் எடுக்கிறோம், இந்த படம் ஓடணும், இந்த படம் ஓடினா என்ன ஆகும், ஓடலைன்னா என்ன ஆகும், இப்படி நிறைய டவுட்ஸ் அண்ட் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியோட ரொம்ப கிளியராக ஷியோராக ஒரு படம் எடுக்கிறார். அவர் ரஞ்சித் பேசும்போது சொன்னார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனு. அந்த சீன் எனக்கு வந்து சொன்னான், இப்படி ஒரு சீன் இருக்குது. அவனுடைய கேட்டிருந்தேன், ஏய் இந்த சீனை நீ சொல்கிற மாதிரி எடுத்தா இந்த படம் பெரிய படமாக வந்துரும்பா அப்படின்னு. நான் படம் பார்த்தேன், ரமேஷ் நடிச்சிருந்தாரு. அந்த சீன் வந்து ரொம்ப 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 இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. அந்த ஹோல் எக்ஸிக்யூஷன், அந்த சீனோட எக்ஸிக்யூஷனே ரொம்ப சரியாக இருந்தது. அண்ட் சுரேஷுடைய அந்த கேரக்டருக்கு ஒரு இன்சிடென்ட்டு, எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையன் அந்த ஸ்ட்ரீட் கார்னரில் ஒரு வேகமாக பைக்கில் வரா, ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு. அந்த ஏரியா பசங்க அவன் நஷ்டாங்க. அந்த பையன் வந்து சுரேஷ்கிட்ட சொல்லியிருக்கான், இப்போ சுரேஷுடைய வேலை என்னவா இருக்கணும்னா அதை என்கிட்ட வந்து சொல்லணும். இப்போ என்கிட்ட வந்து சொன்னால் என்னுடைய ரியாக்ஷன் ரெண்டாக இருக்கும். ஒன்று, எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பையனை கூப்பிட்டு ஏன்னா டே உனக்கு அறிவில்லையடா, ஒழுங்காக இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொன்னால் திஸ் பாய் இஸ் கோயிங் டு ஃபீல் பேட். என்னடா நம்ம சார் நமக்காக நிற்கலையே அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு சூழல் வரும். இல்லைன்னா யாரும் அந்த பசங்க அவங்கள கூப்பிட்டு அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஒன்று நம்ம அவங்கள கூப்பிட்டு திட்டிருப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு போலீஸை கூப்பிட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். அப்படி பண்ணால் அந்த இடத்துல நாங்கள் 15 வருஷமாக இருக்கோம் அதே இடத்துல, அந்த அந்த இடத்துக்குள்ள அந்த இணக்கத்தை குலைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். இப்போ சுரேஷுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த இளைஞனுக்கு
நம்ம ஆஃபீஸில் நம்மளை கை விட்டுட்டாங்கன்னு உணர்வு வரக்கூடாது. அதே நேரத்தில் சார் டைரெக்டாக இன்வால்வ் ஆனால் என்ன ப்ராப்ளம் வரும். இப்போ சண்டையும் போடக்கூடாது. இவன் தனியாக இவனை கூப்பிட்டு போகிறான் அந்த பசங்ககிட்ட. அவனுக்கு ஒரு 4-5 பேர், எத்தனை பேர் இருந்தாங்க? 4-5 பேர் இருக்கிறாங்க. போய் அவங்கள கூப்பிட்டு எதுக்குடா இந்த மாதிரி பண்ணீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு he reasoned out and ironed it out. இந்த விஷயம் எனக்கு அவன் சொல்லி எனக்கு தெரியாது, மற்றவர்கள் சொல்லி தான் தெரியும். ஒரு இடத்த இணக்கமாக வச்சுக்கிறதும் அந்த 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 கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணுறதுல சுரேஷுடைய ஸ்கில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஸ்கில். அதே போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட இருக்கவங்கள விட்டு கொடுக்காம அவங்களுக்கு இருப்பான். அதுக்கு ஒரு இன்சிடென்ட் லென்த்தாக போயிட்டே இருக்கிறதுனால பட் தட் இஸ் சுரேஷ். அண்ட் சுரேஷ் வந்து நான் ஆடுகளம் முடிச்சுட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போனேன். ஆடுகளம் முடிஞ்சு உடனே வந்து சேர்ந்த அசிஸ்டன்ட். அவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்ததில்லைன்னா நானும் எனக்குமே அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் அப்போ இருந்தது கிடையாது. அந்த ஆஃபீஸில் எந்த ஃபர்னிச்சருமே இருக்காது. ஒரே ஒரு பெட்டு போட்டு அந்த பெட்டில் ரெண்டு தலைகாணி மட்டும் வச்சு நான் உட்காந்துருப்பேன். அப்போ வந்து ஜாயின் பண்ணேன். அப்போதுலேருந்து ஹி இஸ் பீன் வித் மீ, ஹி ஹஸ் சீன் மீ அண்ட் எல்லா நிலைகளையும் கூட இருந்து. அப்புறம் நடுவில் ஒரு படம் வந்து சார் இந்த படம் நான் ஒர்க் பண்ணலன்னா சரி பாருங்க. ஆனாலும் இப்போ எங்கள் பசங்க எப்படின்னா படத்தில் ஒர்க் பண்ணலன்னு சொல்லுவாங்க, ஆஃபீஸ்லேயே இருப்பாங்க. கடைசியாக படத்தில் அவங்க தான் வேலை பார்ப்பாங்க. அதுக்கு இப்போ பாலான்னு ஒருத்தவங்க எக்ஸாம்பிள் படத்தில் வேலை பார்க்கல அப்படின்ட்டா, ஆனால் எல்லா வேலையும் அவங்க தான் கொடுத்துட்டு இருப்பேன். தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். சரி வந்து படம் பார்த்தேன். எப்போவுமே வந்து எனக்கு என்ன இருக்குன்னா, நான் படம் பண்ணாலும் சரி, நம்ம ஆட்கள் யார் படம் பண்ணாலும் சரி, இதில் என்ன தப்பு இருக்குன்னு தான் பார்த்துட்டே இருப்பேன். படம் பார்த்துட்டேன், ஓகே ரொம்ப தப்புலாம் இல்லை, ஓகே டீசெண்டாக இருக்குது, இவங்கெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அன்னைக்கு பேசினேன், எல்லாரோடையுமே பேசினேன், எப்படி இருந்ததுன்னெல்லாம் பேசிட்டு நான் போயிட்டேன். இப்போ இங்கே வந்து அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா, இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. படம் நான் பார்த்தது கிடையாது. படம் பார்த்த எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி படம் சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா